வணக்கம்மா. வணக்கம், காலை வணக்கம்மா. இது நான் இப்போ வந்து முருங்கைக்கீரை கடையில் முருங்கை போட்டு கடையிலையா அது மாதிரி வருமா. ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 6-7 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, 2 பெரிய பூண்டு வருங்க. பூண்டெல்லாம் போட்டுருக்கேன். இது வருங்க. இதை போட்டு அவிச்சிட்டேன். இந்த துவரம்பருப்பு போட்டு அவிச்சிட்டு இதை கீரை வந்து போட்டு அவிச்சு கடைப்பேன். அழிக்க வேண்டியதுதான், அவ்வளோதாம்மா. ஓகே, வேறு வண்டி இல்லைம்மா. சொல்லுங்க அம்மா. வருமா, பருப்பு வெந்துருச்சு, எல்லாம் போட்டதில்ல. இப்போ வந்து நான் கீரை போடுறேன் பாருங்க. கீரை வந்து ரொம்ப வேகக்கூடாது, அதுக்காக தான் முதல்ல அதை வேக வச்சு எடுத்துக்கின்னு ஒரு 2 புடி, நாங்கள் 4 பேர் தான், அதெல்லாம் 2 புடி கீரை போட்டு இதை சும்மா ஒரு பொய்யாவி, ரொம்ப வெந்து வேகக்கூடாது, பச்சையாக இருக்கணும். அதுக்காக இது பாருங்க, விசில் போடாதுன்னு வச்சுருக்கேன். ஓகே அம்மா. சரியா? அது போட்டு கடைஞ்சிட வேண்டியதாம்மா. ஓகே இல்லைம்மா. இங்கே பாருங்கள் மக்களே, முருங்கீரை கடையிலுக்காக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு, கூட கொஞ்சம் சீரகம், அவ்வளோதான். தாளிப்பு போடுறோமா? போட்டோம்ல தாளிப்பு, அதான் சொல்கிறீங்களே. இது வருமா, தாளிச்சு அடிச்சுமா. இதம்மா சூப்பரான கீரை மசியல். சரியா? சூப்பர். உப்பெல்லாம் போட்டுமா, எல்லாம் போட்டு சாதம் போட்டு சாப்பிடுங்கம்மா. சரியாம்மா? சரிம்மா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியாம்மா? சரிம்மா, பாய். பாய் அம்மா. சப்ஸ்கிரைப்